பாடும்போது அந்த பாட்டு தெரியும் என்ற அறிவில் பாடுவது வேற, அந்த பாட்டை உணர்ந்து பாடுவது வேற. ஹல்லேலூயா. இந்த பாட்டை கேட்டிருக்கிறோம், நம்ம மனசுல அந்த லிரிக்ஸ் தெரியும், நமக்கு அந்த டியூன் தெரியும் அப்படின்னு அந்த டியூனையும் லிரிக்ஸையும் மனதில் வைத்து பாடுகிறது வேற. அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி, எப்படி ஒரு மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கூப்பிடல, வாஞ்சித்து சத்தமிடல, கதறுது. ஏன்னா அந்த தண்ணீர் இல்லாம இது அடுத்து வாழவே முடியாது. அந்த சூழல் தான் நமக்கு என்ன வரும் தெரியுமா? கதறல் வரும். நமக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம் அடுத்த ஆள்கிட்ட. ஆப்ஷனே இல்லை இந்த மானுக்கு. அந்த நீரோடை ஒன்று தான் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு. அந்த நீரோட எனக்கு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு அந்த மான் உணர்கிற தருவத்தில் அது கூப்பிடாது, கத்தாது, அது கதரும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு நீங்க போகும்பொழுது அப்படிதான் போகணும். எப்படி தெரியுமா? நீர் இல்லைன்னா நான் இல்லப்பா, பிரசன்னம் இல்லைன்னா நான் இல்லப்பா, ஒண்ணுமே நான் இல்லப்பா, அதுதான் கதறுகிறது. அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும். அந்த நீரோடைய அந்த மான்கள் வாஞ்சிக்கிறது போல அப்படிதான் உங்களுடைய பாடலும் வரணும் உள்ளத்திலிருந்து. அல்லேலூயா. ஏதோ எனக்கு பாட்டு தெரியும், இந்த பாட்டை நான் 10 முறை பாடியிருக்கிறேன் என்ற அனுபவத்தில் பாடுகிறது வேற, அந்த வார்த்தைகளை உணர்ந்து கதர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவது வேற.